100 பேர் முட்டாள்தனமாக ஓடினா நம்மளும் 101 தான் அவன் பின்னாடி ஓடணும். அதுதான் மொமெண்டம். 1,00,000 பேர் ஓடினா நம்மளும் ஓடணும் பின்னாடி. But there is no guarantee that you will be right. When you are wrong, you are horribly wrong. நானே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர் தான். நான் மார்க்கெட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, வீணா போயிடுவேன். நாங்கள் சோஷியலாக என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்தா எல்லாரும் 10 அடி தள்ளி நிற்பாங்க. உங்கள் அப்பா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாருன்னா நீங்கள் வெறும் டிவிடெண்ட் வச்சு சாப்பிட்டுட்டு லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்னால அந்த மாதிரி இருக்க முடியாது. யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் எவ்ரி சிங்கிள் டே. டெய்லி பேட்டில். சில நாட்கள் கழிச்சு 10 கோடியை பற்றி பேசினான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு 100 கோடியை பற்றி பேசினான். ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் சேனலை க்ரோ பண்ணுறதுக்காக நீங்கள் 100 கோடியை பற்றி பேசுகிறீங்களா, வியூஸ் வரணும்னு அப்படின்னா. ஸோ நம்ம அது ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், இதை பற்றி நம்ம பேசுறது இட் இஸ் லைக் அ ஃபேண்டசி அப்படின்னு நம்ம எங்கேயோ நினைக்கிறோம். சம்வேர் சப்கான்ஷியஸில் இதை நம்ம ஃபேண்டசியாக பார்க்குறோம். இப்போ நான் இன்னைக்கு இங்கே நின்று உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா 1990 பெட்ரோல் வாங்குறதுக்கு காசு இல்லாத போது இந்தியன் எக்கானமியை நான் பிலீவ் பண்ணேன். அதான் ஒரே ரீசன். இல்லை மீண்டு வந்துடும். அன்னைக்கு நியூஸ் பேப்பரை படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உலகமே இருண்டு போயிடும் நீங்க நினைப்பீங்க. அவ்வளோ மோசமா இருக்கும் ஜேர்னலிசம். Sincere Syndication presents Magic Money TN Summit 2026 Chennai edition, an initiative by Magic 20 Tamil. Platinum sponsors Aditya Birla Capital Mutual Funds, ICICI Prudential Mutual Funds, supporting sponsor 361, knowledge partner UTI. The next session, how to build big. இந்த செஷனை நமக்காக பிரசன்ட் பண்ண இருக்காங்க திரு ஷாம் சேகர் அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் சீஃப் ஐடியேட்டர் iThought PMS, a SEBI registered PMS platform. He is one of India's respected value investor, known for combining value investing with long-term thematic investing. He is a passionate advocate for investor education through Milestones to Wealth, seminars and other public platforms. Please welcome Sham Shekhar sir to the stage. இன்னைக்கு டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் முதலீடு செய்வதற்கு பங்குச்சந்தைக்குள்ள வந்த அளவு வரலாற்றில் நடந்ததில்லை. ஸோ இந்த வரலாற்று சாதனையை இன்வெஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சாதனையை பண்ணும்போது எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஊட்டப்பட்ட அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருவாரியானவர்கள் ஷேரில் ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு. சரி, ஷேருக்குள்ளே வரலாம். ஷேருக்குள்ளே வரும்போது எப்படி பண்ணணும், நீங்கள் சும்மா கொஞ்சம் காசு போடுங்க, 1 ஷேர் வாங்குங்க, 2 ஷேர் வாங்குங்க, உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் போடுங்க, அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்ல போகிறேன். நான் ஒரு இன்வெஸ்டராக மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு சில நாட்களில் என்னுடைய நண்பர் ஒருத்தரை சந்தித்தப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார். அவர் பங்குச்சந்தையில் ஆர்வமாக இருந்த ஒரு முதலீட்டாளர், அதுக்கு மேலே அவர் ஒரு மருத்துவம் படித்த ஒருத்தர். ஸோ ஒரு பக்கம் மருத்துவ பணியில் இருக்காரு, இன்னொரு பக்கம் பங்குச்சந்தையில் முதலீட்டாளனாக இருக்காரு. அவர் சந்திக்கும் போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு 1,00,000 ஷேர் வாங்குறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு இந்த 5 ஷேரை வாங்கு, 10 ஷேரை வாங்குன்னு எல்லாரும் 2 ஷேரை வாங்கு, டைம் பாஸ் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் 35 வருஷம் முன்னாடியே இது சரியானதாக தெரியலையே. இந்த 1 ஷேர் 2 ஷேரை வாங்கி என்ன பலன்? இது என்ன வயசானவங்க சீட்டாடுற மாதிரி ஒரு பாஸ் டைமா, இல்லை வாட் இஸ் இட், வாட் ஆர் வி ட்ரைங் டு பில்ட்? ஸோ பங்குச்சந்தைக்கு ஒருத்தர் வர்றாருனாக்கா அதற்கான காரணம் பெருசாக வளரணும் அப்படின்றது தான். அந்த காரணம் இருந்தால் தான் பங்குச்சந்தைக்கு நேரடியாக வரணும். ஏன்னா ஈக்விட்டிங்கிறது வளர்ச்சிக்கான ஒரு சொத்து வகை. இதை விட வளர்ச்சிக்கான ஒரு சொத்து எங்கேயும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. ஈக்விட்டியில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு எந்த சொத்து வகையிலையும் கிடைக்காது. ஸோ ஈக்விட்டிக்கு வந்தாலே நாம் வளர்ச்சிக்காக தான் வரோன்னு அர்த்தம், அதுக்கு தான் வரணும். அப்போ யூ ஹாவ் டு திங்க் பிக், வேற வழியே கிடையாது. இந்த 1 ஷேர் வாங்குற, 2 ஷேர் வாங்குறேன்னு நீங்கள் வயசு தான் ஆகிடும் உங்களுக்கு. யூ வில் நெவர் பிகம் ரிச். இதுதான் எனக்கு 35 வருஷம் முன்னாடி கற்றுக் கொடுக்கப்பட்டது. என் ஃப்ரெண்ட் அந்த ஒரு கேள்வியிலே, அதுக்கப்புறம் இந்த 100 ஷேர் வாங்குறது, 10 ஷேர் வாங்குறது, 20 ஷேர் வாங்குறதுலாம் என் மைண்ட்லேயே இல்லை. எப்படி ஹவு டு திங்க் பிக், அதுதான் இருந்தது. ஸோ இன்னைக்கு இவ்வளவு லட்சம் பேர் பங்குச்சந்தைக்குள்ளே வந்தும் ஏன் அவங்களால இந்த அசட் கிளாஸை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்க முடியல அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு 2 விஷயங்கள்
சோஷியலாக நடக்கக்கூடிய 2 விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுது. ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷுவல் லேர்னிங், யூடியூப் மாதிரி இடங்கள்ல சோஷியல் மீடியாவில் நீங்கள் கற்றுக்கிறீங்க இல்லையா, இந்த லேர்னிங் 2 விதமான தவறுகளை சமுதாயத்தில் ஊட்டுது. ஒன்று, இதை நீ செஞ்சா போதும், இதுக்கு மேலே நீ எதுவும் செய்ய வேண்டாம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலாய்க்கா ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோம், ஏதோ குவிக் மீல்ஸ் மாதிரி. ஸோ இந்த ஃபார்முலாய்க் பேக்கேஜ் என்ன, இண்டெக்ஸ் பண்ணு போகிறோம். அப்புறம் நீயே பண்ணுறதா இருந்தால் ஒரு லார்ஜ் கேப், ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மிட் கேப், இப்படி ஏதோ ஒரு ஒவ்வொருத்தர் ஒரு வகையான பக்கோடாவை பொட்டலம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாய்க் விஷயத்தை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, சமுதாயம் என்ன நினைக்கிறா, இவ்வளோ தானே, இதில் வேற ஒன்றும் இல்லை, இதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு. பட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது அவ்வளோ ஃபார்முலாய்க்காக இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஈக்விட்டி இன்வெஸ்டரும் பெரும் பணக்காரன் ஆயிருப்பான். வேற 1% இன்வெஸ்டர் தான் பணக்காரனாராம். அப்போ இதை ஃபார்முலாய்க்காக ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை. பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாய்க்காக ஆக்கிறது தான் இன்னைக்கு இட் இஸ் லைக் எ ரிலிஜன். ஸோ இந்த ஃபார்முலாய்க்கான ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்க்கும் போது நாம் அந்த நம்பிக்கைக்கு பலியாயிடுறோம். அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். 2வது மிஸ்டேக், நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், இந்த ஷார்ட்கட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு நான் உனக்கு ஷார்ட்கட் காட்டுறேன் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொபகண்டா. என்னுடைய லேர்னிங் என்னன்னாக்கா, ஷார்ட்கட் எடுக்கிறவங்க நிச்சயமாக முதலீட்டில் ஒரே ஒரு விஷயத்தை தான் சந்திப்பாங்க, அது விபத்து. வேற எதுவுமே கிடைக்காது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ரிலிஜன் மாதிரி ஆக்குறோம் அகைன். ஸோ இந்த 2 பிளைண்ட் ஃபெய்ட்ஸ், ஃபார்முலா, ஷார்ட்கட், இது 2 என்ன பண்ணுதுனாக்கா, அந்த பில்டிங் பிக்குக்கான ஒரு பிளே புக்கை ஒருத்தரை யோசிக்க விடாம பண்ணிடுது. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் 10 வருஷமா வெறும் எஸ்ஐபி மட்டும் பண்றீங்கன்னு வச்சுப்போம், வெறும் இண்டெக்ஸிங் மட்டும் பண்றீங்கன்னு வச்சுப்போம், 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 9% தான் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் 6% இருக்கு, இல்லை 7% இருக்கு. ரியல் இன்ஃப்ளேஷன் மேபி தட், டேட்டா விட்டுருங்க, அதோட அதிகமாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் பணத்தை இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற வகையில் வளர்க்கலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி ஒருத்தர் தன்னுடைய பாதையை மாற்றி சரியான பாதைக்கு திரும்பி வர்றது, எப்படி விட்டதை பிடிக்கிறது, எப்படி அதுக்கும் மேலே போகிறதுங்கிறலாம் எனக்கு நினச்சி பார்க்கும்போது மலைப்பாக இருக்குது. அதே போல் ஷார்ட்கட்டில் போய் கேபிட்டலை இழந்துடுறீங்க. இந்த 2 ஸ்டாக்கை வாங்கினா போகிறோம் அப்படின்னு அந்த ஸ்டாக்கை வாங்கி 50% கீழே போயிடுது. அங்கேயும் திரும்பி எழுந்து வர எவ்வளோ நாள் ஆகும்? 100% மேலே போகணும்ல. அப்போ டபுள் ஆனாலும் நமக்கு அசல் தானே வரும். எப்போ லாபம் பார்க்கறது, எப்போ காம்பவுண்டிங் நம்ம லைஃப்குள்ளே வர்றது, எப்படி பெருசாக பில்ட் பண்ணுறது, கேபிட்டல் எங்கேருந்து வரும்? இது எதுவுமே நடக்காது. ஸோ ஃபார்முலாய்க்கா நம்ம திங்க் பண்ணனாக்கா நமக்கு அந்த பில்டிங் புக்கான பிளே புக்கே கிடைக்காம போயிடும். இதில் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையை யோசிக்கும் போது இன்னும் சற்றே கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா வந்திருக்கிற இந்த லட்சக்கணக்கான பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு யூனிக் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்குது. பல பேர் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருப்பாங்க ஃபேமிலியில், பல பேர் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் சேலரிடு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க, பல பேர் ஃபஸ்ட்டு ஆண்டர்பிரனர் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஃபஸ்ட்டு பர்சனாக இருப்பாங்க ஃபேமிலியில், கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்த ஃபஸ்ட்டு பர்சனாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில். இவங்க ஏர்ன் பண்ணி அந்த ஃபேமிலியில் இன்னும் பல பேரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு கூட பல பேருக்கு இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் அவங்க மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தே ஹேவ் டு பில்ட் பிக். இப்போ நான் சந்திக்கக்கூடிய பல பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் 10 வருஷம் முன்னாடியே உங்களை சந்திச்சிருக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிச்சாக்கா என்ன தெரிய வரும்னாக்கா, 10 வருஷம் முன்னாடி நம்மளை சந்திச்சிருந்தா கூட இவங்களால இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவங்க தம்பியை படிக்க வச்சிருப்பாங்க, சிஸ்டருக்கு திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க, அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கரியர் க்ரோத் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரியல் டிஸ்போசபிள் இன்கம் மிட் 30s தான் வரும். இங்கேருந்து தான் இவங்க ஆக்சுவலாக பண்ண வேண்டியிருக்குன்றது எனக்கு புரியும். அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கவே புரியாது. முன்னாடியே பார்த்துருக்கணும் சார் அப்படின்வாங்க. ஸோ இந்த சூழல் இருக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்கு, யுனிக் சர்க்கம்ஸ்டான்சஸ். அண்ட் இதுல 90% பேர் இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து வர்றவங்க தான். இந்த யுனிக் சர்க்கம்ஸ்டான்ஸை கடந்து தங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்ல ஜெயிக்க வேண்டியவர்கள். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பீட் த ஆட்ஸ். அந்த ஆட்ஸை கான்கர் பண்ணிட்டு தான் நீங்க ஈக்விட்டிக்குள்ள இங்க ஜெயிக்க முடியும். ஸோ எப்படி
இவங்கெல்லாம் ஜெயிக்கிறது. அப்போனா வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆளுகள்லாம் அந்த ஜென்ரேஷன்லேயே ஜெயிக்க முடியாதா? அதுதான் அடுத்த கேள்வி. நிச்சயமா முடியும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஈக்விட்டியில் நிறைய பேர், நான் மதிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட்டு நானே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர் தான். நான் மார்க்கெட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, வீணாக போயிடுவேன். நாங்கள் சோஷியலாக என்ன சொல்லுவாங்க, நம்மளை வந்து பார்த்தா எல்லாரும் ஒரு 10 அடி தள்ளி நிற்பாங்க. ஏன்னா அப்போ தான் மற்றவங்களாம் வேறு வேறு டிசிப்ளினில் கேரியரில் இருக்காங்க, ஜாபில் இருக்காங்க. இவன் ஜிஎம், அவன் வேறு ஏதோ ஒன்று, இவன் என்னப்பா இன்வெஸ்டர், வேறு எதுவும் கிடைக்கல போல இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டராக இருக்கும்போது அது வந்து இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் திங். நீங்கள் தான் உங்களுக்கு முன்னோடி, வேறு யாரும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் நீங்கள் ஃபெயில் ஆனால் நீங்கள் தான் எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்கு, இப்படி இருக்காதப்பா இவனை மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஹவு டு திங்க் பிக்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போது இந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு கிடையாதா? இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஷேர் வாங்கினார், எங்கள் தாத்தா ஷேர் வாங்கினார், நான் பிறந்ததே போர்ட்ஃபோலியோவோட தான், நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஆக்சுவலாக எதுவுமே பண்ணுறதுக்கான ப்ரெஷரே கிடையாது. தெர் இஸ் நோ ப்ரெஷர். உங்கள் அப்பா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாருன்னா நீங்கள் வெறும் டிவிடெண்ட் வச்சு சாப்பிட்டுட்டு லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்னால அந்த மாதிரி இருக்க முடியாது. யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் எவ்ரி சிங்கிள் டே, டெய்லி பேட்டில். அப்போ அந்த பேட்டிலில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து யூ கேனாட் பி கம்ப்ளசன்ட், whereas மல்டி ஜென்ரேஷன் இன்வெஸ்டர் கேன் பி கம்ப்ளசன்ட். இதெல்லாம் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்குல்ல? இல்லை, ஆக்சுவலாக இது அட்வான்டேஜ். பிகாஸ் உங்களுக்கு எந்த பேகேஜும் கிடையாது. யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். அண்ட் நீங்கள் உங்களுக்குன்னு யூ கேன் கார்வ் அவுட் யுவர் ஓன் பாத் விச் இஸ் யூனிக், நியூ, ஃப்ரெஷ் அண்ட் வித்தவுட் எனி பாஸ்ட் பேகேஜ். இதுதான் நான் ஒரு இன்வெஸ்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்து அவங்களோட வித்தியாசமாக தான் திங்க் பண்ணோம். நான் மார்க்கெட்டுக்கு வந்தபோது மல்டி ஜென்ரேஷன் இன்வெஸ்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் கோல்கேட், லீவர், ஐடிசி இதை விட்டா கம்பெனியே கிடையாதுங்க. நான் ஜோக் பண்ணல. 25 ரூபாயில் 2000 ரூபாய் டிவிடெண்டோட நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாங்கினேன்னு ஒரு ஒரு ஃபோரமில் சொல்கிறேன். சிரிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனி இண்டெக்ஸில் இருக்கு. இப்படித்தான் இருந்தாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அதுல ஒரு மேட்டிமை, அதாவது இதை கடந்தா மற்றெல்லாம் வேஸ்ட், இப்படித்தான் இருந்தாங்க இந்த மல்டி ஜெனரேஷன் இன்வெஸ்டர். அதனால தான் கிறிசில் மாதிரி கம்பெனி, நான் 100 ரூபாயில கிறிசில் பார்த்தேன். 105 rupees நான் கிறிசில் வாங்கும்போது 20 டைம் இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் ஒரு கம்பெனியே இல்லைன்னு சொன்னாங்க. யூ வில் நாட் பிலீவ் இட். அப்போ நமக்கு அந்த பேகேஜே கிடையாது. நான் ஒரு 100 கம்பெனி பேரை சொல்லலாம், நாளை காலையில் வீட்டுக்கு போகலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் டூ மெனி நேம்ஸ். பட் நமக்கு பேகேஜே இல்லாத நமக்கு ஸ்ட்ரென்த்து. ஆனால் அவங்களால ஒரு சைலோக்கு வெளியில் திங்க் பண்ண முடியாதுங்கிறதா அவங்களுடைய வீக்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர் ஆக்சுவலி இஸ் அட் அ வெரி வெரி குட் அட்வான்டேஜ் அகெயின்ஸ்ட் தீஸ் மல்டி ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்ஸ். நமக்கு பேகேஜே கிடையாது. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ளூ ஓஷன் மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். நம்ம எந்த இண்டஸ்ட்ரி வேணால் ஸ்டடி பண்ணலாம், எப்படி வேணால் நம்ம வந்து நம்மளுடைய இதை ஃபேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டரை ஏன் நம்ம வந்து ஃபார்முலாய்க்காக கட்டி போடுறோம் அல்லது ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறோங்கிறதா நம்ம சோஷியலாக கேட்க வேண்டிய கொஸ்டின். இது ரெண்டு பண்ணவே கூடாதுங்கிறது என்னுடைய அடிப்படை கருத்து. இஃப் யூ வாண்ட் டு திங்க் பிக், யூ கேன் நெவர் ரெடியூஸ் யுவர் இன்வெஸ்டிங் டு அ ஃபார்முலா அண்ட் யூ ஷுட் நெவர் லுக் ஃபார் ஷார்ட்கட்ஸ். பட் மல்டி ஜென்ரேஷன் இன்வெஸ்டரை விட நமக்கு ஒரு பெட்டர் பிளேஸ் இருக்குது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அது இருந்தது 35 years பேக். 35 வருஷம் முன்னாடி தொழில்நுட்பம் ரொம்ப குறைவாக இருந்தது. நிறைய கேப், இன்ஃபர்மேஷன் கேப் பயங்கரமாக இருந்தது. இன்னைக்கு எதுவுமே இல்லாத போது என்னை பொறுத்த வரைக்கும் the first generation investor is at a far more advantageous position today than it was in the last 2-3 decades. இன்னைக்கு தான் ஹையஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ யூ கேன் திங்க் பிக், அதுதான் இந்த ஸ்லைடுடைய கன்க்ளூஷன். பட் திங்க் பிக்னா சும்மா நம்பர்ஸ் பேசக்கூடாது. நான் கூட நிறைய பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து 1 கோடி அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டேன். 1 கோடி இலக்கு, அதை பற்றி பேசினேன். ஃபோக்கஸ்டாக ஒரு சப்ஜெக்ட் பேசுவோம், ஒரு நம்பர் பேசுவோம் அப்படின்னு. உடனே சார் இதுக்கு முன்னாடி யாருமே பேசின இல்லை சார். நான் 1 கோடிங்கிறது இட்ஸ் நாட் ஈவன் a big number today actually, பட் நமக்கு மென்டலாக இட் லுக்ஸ் லைக் a very big number. ஸோ நான் ஐ டுக் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்தர். ஒரு சில நாட்கள் கழிச்சு 10 கோடியை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 100 கோடியை பற்றி பேசினேன். ஒருத்தர் வந்து கேட்டார், ஏன் சார் சேனலை க்ரோ பண்ணுறதுக்காக நீங்கள் 100 கோடியை பற்றி பேசுகிறீங்களா, வியூஸ் வரணும்னு அப்படின்னா. ஸோ நம்ம அது வந்து ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், இதை பற்றி நம்ம பேசுறது இட் இஸ் லைக் அ ஃபேண்டசி அப்படின்னு நம்ம
எங்கேயோ நினைக்கிறோம், சம்வேர் சப்கான்ஷியஸ்ல இதை நம்ம ஃபேண்டசியா பார்க்குறோம். பட் இதை ரியாலிட்டியா பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு தான் கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக வரும்போது என்கிட்ட இருந்த பணம் மொத்தம் 3500 ரூபாய். எனக்கு ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய்க்கு போகணும். 10,000 ரூபாய் ரீச் பண்ண உடனே எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு போகணும். 1 லட்சம் ரூபாய் ரீச் பண்ண உடனே எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு போகணும். 10 லட்ச ரூபாய் ரீச் பண்ண உடனே எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகணும். இப்படியே தான் என் ஜேர்னி ஃபேஷன் பண்ணியிருக்கேன் நான் இன்னை வரைக்கும். ஸோ இதில் வந்து ஈஸியஸ்ட் 10,000 ரூபாய்க்கு போகிறது. ஒரு ஸ்டாக்கை வாங்கி டபுள் பண்ணால் 3,500 7,000 ஆகும். அங்கேருந்து ஒரு 50 போனால் 10,000 ரூபாய் வந்துடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ரொம்ப டூவபிளாக இருக்கணும், ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கணும். நான் கூட மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தை ஃபேஷன் பண்ணும்போது 2 லட்சம்னு சொன்னேன். ஈஸியாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ண முடியணும் ஃபர்ஸ்ட். பட் ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு 1 கோடி அப்படிங்கிறது இட் மஸ்ட் பி a பேஸ் கோல். இட்ஸ் a ஃபர்ஸ்ட் கோல், இட்ஸ் நாட் தி எண்ட் கோல். அண்ட் எவ்ரி மிடில் கிளாஸ் பர்சன் வில் பி a crorepati. Not only every middle class person will be a crorepati, in every middle class family every person will be a crorepati. அப்ப இதை பத்தி யோசிக்கிறதுக்கே நம்ம வந்து தயங்கினா, கோல் செட் பண்ணலனா எப்படி அதை பத்தி நம்ம பிளான் பண்ண போறோம்? how are you going to reach? So it's very important that you actually think numbers. அடுத்தது கோல் செட்டிங் பண்ண போறாது, பேஸ் செட்டிங் பண்ணோம். எவ்வளவு நாள்ல போறேன் அந்த இடத்துக்கு? இப்போ என்னுடைய லைஃப்ல நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஷியலாக தான் இருந்து. பிகாஸ் இட்ஸ் லைக் அ சைல்டு இன் அ லெபார்டரி எக்ஸ்ப்ளோரிங். ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நான் ஒரு 2 வருஷத்துலேயே கற்றுக்கிட்டேன். 2 வருஷம் கழிச்சு நான் என்ன திங்க் பண்ணேன்னாக்கா, ஓகே நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம், மேபி ஒரு 15-20 lakhs வந்துட்டோம் இன் 2-3 இயர்ஸ். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம், நமக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கணும். ஸோ கோல் 1 crore அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 10 lakhs வந்தோடனே 1 crore சொன்னேன் இல்லையா, செட் பண்ணிட்டேன். அதான் 20 போயிட்டு திருப்பி 10 லட்சத்துக்கு வந்து ஹர்ஷத் மேத்தாக்கு அப்புறம் பாதி ஆயிடுச்சு. ஸோ 10 லட்சத்துலேருந்து 1 கோடி போனோம். எவ்வளோ நாளில் போனோம்? அடுத்த கேள்வி. ஸோ சரியா தெரியல, ஆக்சுவலாக அன்னைக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எப்போ போவோன்றது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு தைரியம். 8 வருஷத்துல நான் 1 கோடிக்கு போயிட்டேன். ஸோ தட் வாஸ் த ஸ்பீட். இன்னைக்கு நான் பார்க்குறேன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை மீட் பண்ணுறேன். salaried people. குட் நியூஸ் இஸ், நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய பலர் 1 கோடியை 30வது வயதில் அடைந்திருக்கிறார்கள். வித்தவுட் அ டவுட், கிளீனாக பார்க்க முடியுது. நான் ஒருத்தரை பார்த்தேன், அப்புறம் இன்னொருத்தரை பார்த்தேன், அப்புறம் இன்னொருத்தரை பார்த்தேன். ஏஜ் கேட்பேன், 31 சொல்லுவாங்க, 30 சொல்லுவாங்க. 1 crore வந்துடுச்சு. அதுக்கு இந்த 6 வருடங்கள், தட் இஸ் இந்த கோவிட் பாட்டம் டு டுடே, பெரிதும் உதவி இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்ச வேல்யூவேஷன்ல பங்குகள் கிடைக்கும் போது உங்களால ரொம்ப ஃபாஸ்டா காம்பவுண்டிங் பண்ண முடியுது. அதனால உங்களால வந்து 30 வயசுக்குள்ள 1 கோடியை அடைய முடியுது. அண்ட் இந்த பேஸ் செட்டிங் ஆக்சுவலா நீங்க பண்ணல, கோவிட் பண்ணிருக்கு. நானும் பண்ணல அந்த வயசுல. ஸோ டோன்ட் ஃபீல் பேட். ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது. ஃபர்ஸ்ட் 1 crore இப்படி தான் ஆகும். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது 1 crore-லேருந்து 10 crore போனோம்னா நம்ம தான் பேஸ் செட் பண்ணணும். மார்க்கெட் கொடுக்குற பேஸை நம்ம ஏற்றுக்க கூடாது. நான் என்ன நினைச்சேன்னாக்கா, ஓகே 10,000 வந்தோம், அங்கேருந்து 1 lakh வந்தோம், 1 lakh-லேருந்து 10 lakh வந்தோம், 10 lakh-லேருந்து 1 crore வந்தோம். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்தது. பட் இங்கேருந்து நம்ம எவ்வளோ நாளில் போகணும்? 10x போகணும். 1 crore-லேருந்து 10 crore. அன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, ஒரு 10 years-ல போனால் நல்லா இருக்கும். 10 years-ல நம்ம 10 crore-க்கு போனால் இட்ஸ் அ குட் நம்பர். பட் அதை கடந்து நான் யோசிக்கவே இல்லை. 10 crore கடந்து நான் ஆக்சுவலாக அன்னைக்கு யோசிக்கவே இல்லை. 1 crore-லேருந்து 10 crore இஸ் அ ஜாயிண்ட் லீப். பட் இந்த 10x-ங்கிறது வந்து என் மைண்டில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ அந்த அடுத்த 10 பண்ணும்போது நமக்கு மைண்டில் அடுத்து என்ன வருது? எத்தனை வாட்டி நம்மளால் இதை பண்ண முடியும் லைஃப்பில்? ஹவு மெனி டைம்ஸ் கேன் யூ கோ 10x? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். ஏன்னா அப்பதான் நீங்க காம்பவுண்டிங்கை உள் வாங்குறீங்க. எல்லாரும் காம்பவுண்டிங் லைஃப்ல வேலை பண்ணோம், காம்பவுண்டிங் இஸ் தி 8th wonder of the world, ஐன்ஸ்டைன் சொன்னாரு, எல்லாம் சொல்றோம். பட்
ஆர் வி ரியலி இன்டர்னலைசிங் காம்பவுண்டிங்? அதை உள்வாங்கி கரெக்டாக அதை எப்படி நம்ம லைஃப்பில் வேலை செய்ய வைக்கணும், பணம் நமக்காக வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையை எப்படி நம்ம லைஃப்பில் ஒரு வாழ்க்கை முறையாக கொண்டு வரணுங்கிறதுக்கு நம்ம திங்க் பண்ணுறோமா? இப்போ நான் ஒரு அப்சர்வேஷன் சொல்ல போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, 30 வயசு உள்ளவன் வந்து 1 கோடிக்கு வந்துட்டான்னு. இப்போ 40 வயசு உள்ள நபர்களை பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்க கிட்ட இருக்கிற மொத்த சொத்தை பார்க்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் பார்ப்பேன். எவ்வளவு இவங்க போட்ட பணம் அவுட் ஆஃப் த கார்பஸ். ரொம்ப சிம்பிளான மேத்தமேட்டிக்ஸ். இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு 2 கோடி இருக்கா, இல்லை 3 கோடி இருக்கா, அதுல உங்க பணம் எவ்வளவு, நீங்க போட்ட பணம் எவ்வளவு? நிறைய பேருக்கு 5 கோடி உள்ளவங்க கூட அவன் போட்ட பணம் 2, 3 இட்ஸ் வெரி ஹை, 50%க்கு மேல இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா யாராவது? காம்பவுண்டிங் அவங்க லைஃபுக்குள்ள வரவே இல்லை, வெளியில இருக்கு, வீட்டுக்கு வெளியே இருக்கு. இது எதனால அப்படின்னு அவங்க யோசிக்க கூட தவறுறாங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு அவங்க லைஃப்ல இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நல்ல வெரி வெல் டு டூ, ஓகே, 20 கோடி அவங்கள்ட்ட வந்து சொத்து இருக்கும், 20 crore அசெட் இருக்கும். இதுல எவ்வளவு இவங்க சம்பாதிச்சு சேமிச்ச பணம், எவ்வளவு காம்பவுண்டிங்கின் பங்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கின சேலரி, போனஸ் இதெல்லாமே 7-8 கோடி இருக்கும். கையில் இருக்கிற சொத்தோட மதிப்பு 20 கோடி இருக்கும். கிளியரா காம்பவுண்டிங் லைஃப்ல வரல, 10x நடக்கல லைஃப்ல. இப்ப எங்களை மாதிரி ஆட்களுக்கு 10x இல்லைன்னா நாங்க இல்ல. ஏன்னா இன்னைக்கு கூட நான் டோட்டலா ஏர்ன் பண்ண இன்கம், தட் இஸ் சேலரி ஆர் எனிதிங், will not be a big number. என்னுடைய மொத்த போர்ட்ஃபோலியோ மதிப்பு, சொத்து மதிப்புல 99 விழுக்காடு காம்பவுண்டிங், 1 விழுக்காடு தான் நான் சம்பாதிச்ச பணம். இது எனக்கு ஏர்லியாவே நடந்துருச்சு. அப்ப அந்த 10x இன்வெஸ்டிங் இருந்தால் தான் நம்ம வளர முடியும். நம்ம வந்து சம்பளம் கிடையாது, சேவிங் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பவுண்டிங் தான் பண்ணணும்னாக்கா அப்போ வந்து யூ ஹாவ் டு திங்க் பிக். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும். மோஸ்ட் பீப்புள், இன்னைக்கு கிளியரா சொல்றேன், நம்ம சமூகத்தில் மோஸ்ட் பீப்புள் ஒரு 10x கூட பண்றது இல்லை லைஃப்லங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சூழ்நிலையில அது இன்னும் ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல பல பேரை நிறுத்தி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மதிப்புலையும் தங்க மதிப்புலையும் ஒரு 10x கூட பல பேர் லைஃப்ல நடக்காத வண்ணம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதா இன்னைக்கு பெரிய அச்சுறுத்தல், கவலை. சரி, இதை மாற்ற முடியுமா? டெஃபினட்டா மாற்ற முடியும். எப்படி மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னேன் எனக்கு சம்பளம் கிடையாதுன்னு, அதை நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். சம்பளத்துலேருந்து சேமிப்பு கிடையாதுனாக்கா அப்போ வந்து கேபிட்டல் கெயினை காம்பவுண்ட் பண்றதா எனக்கு ஒரே வழி, வேற வழியே கிடையாது. பட் சம்பளம் உள்ளவங்களுக்கு அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த சம்பளத்தில் எவ்வளவு நம்ம சேமிக்க முடியுன்றது நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி கேப்பபிலிட்டி என்ன நமக்கு. நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் நான் மீட் பண்ணேன், ஃபாரின்லேருந்து வந்தார், எங்கேயோ சவுடியிலேருந்து வந்தார். என்னை பார்க்கறதுக்கு பார்த்தப்போ கேட்டார், நான் இன்வெஸ்ட் பண்ணோம், 50 லட்சம் போடணும், இதெல்லாம் பேச்செல்லாம் ஆச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நர்ஸ், மேல் நர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் மேல் நர்ஸ், ஐசியூசி, அந்த சூப்பர் இன்டென்சிவ் கேர்ல அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இங்கே வேலை பண்ணிட்டு இருந்தாரு. இங்கே வேலை பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் தான் பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தார். என்ன பண்ணாரு, என்னோட கேப்பபிலிட்டி இது இருக்கு, இந்த கேப்பபிலிட்டி நான் போய் இன்னொரு சமூகத்தில் நான் கொடுத்தேன்னா எனக்கு இதை விட பல மடங்கு அதிக பணம் வரும் அப்படின்னு கணக்கு பார்த்து அந்த இடத்துல போய் அவர் வேலை பண்ண ஆரம்பிச்சார். அப்ப என்ன ஆச்சு, அதே கேப்பபிலிட்டிக்கு அவருடைய வருமானம் பல மடங்கு அதிகரிச்சது. பல மடங்கு அதிகரிச்ச வருமானத்துல அவர் 60-70% சேமிக்கிறார். அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தான் இவர் வந்திருக்காரு. இது ஏதோ ஒரு ஐசோலேட்டட் கேஸ் இல்லைங்க. இது மாதிரி நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் வெளிநாட்டில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க லைஃப்ல இது நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் நடக்கல? தன்னுடைய கேப்பபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு கூட, சம்பாதிச்சு கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்காங்க வெளியில நல்லா சம்பாதிக்கக்கூடியவர்கள். இப்படி நல்லா சம்பாதிக்கிறவங்க, இவ்வளவு நல்ல கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற வருமானத்தை பெருக்கியவர்கள் ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல அதே அளவுக்கு தங்களுடைய கவனத்தையும் நாட்டத்தையும் செலுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியுன்ற அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. காம்பவுண்டிங் அவங்க லைஃப்ல எப்படி வேலை செய்யணுன்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இதில் என்னால் எவ்வளோ சேமிக்க முடியும், இந்த பணத்தை நான் இப்படி முதலீடு பண்ணால் இது இப்படி வளரணும்,
அப்படின்னு அதுக்கு ஒரு பாதையை நீங்க வந்து உருவாக்கிக்கணும். அந்த பாதையில நீங்க பயணிக்கணும். இவங்க அந்த பாதைக்கே போகல. ரேண்டமா ஊருக்கு வரும்போது ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுறது, யாரோ சொன்ன ஒரு அக்ரிகல்ச்சர் பிளாட்டை வாங்குறது, இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள். அப்ப என்ன ஆகுது? கேப்பபிலிட்டி இருக்கு, ஏர்னிங் கேப்பபிலிட்டி இருக்கு, சேவிங் கேப்பபிலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை வந்து ஃபுல் மேக்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை கெப்பாசிட்டியா மாற்ற தெரியல. அந்த கெப்பாசிட்டியா மாறும்போது அது இட் லூசஸ் எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி இல்லை. அதுக்கு அடுத்தது, என்னால் 100 ரூபாய் சம்பாதிக்க முடியுது, அதை நான் வந்து 500 ரூபாய் ஆக்கிட்டேன். 500 ரூபாய் ஆக்கும்போது என்னால் 250 ரூபாய் சேமிக்க முடியுது. அந்த 250 ரூபாயை நான் எங்க முதலீடு பண்ணா நான் வளருவேங்கிறதுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், அசட் கிளாஸ் கன்விக்ஷன் இருக்கணும். அதுக்கு முன்னாடி எக்கானமியில கன்விக்ஷன் இருக்கணும். இப்போ நான் இன்னைக்கு இங்கே நின்று உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா 1990ல் பெட்ரோல் வாங்குறதுக்கு காசு இல்லாத போது இந்தியன் எக்கானமியை நான் பிலீவ் பண்ணேன். அதான் ஒரே ரீசன். இல்லை மீண்டு வந்துடும். அன்னைக்கு நியூஸ் பேப்பரை படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உலகமே இருண்டு போயிடும் நீங்க நினைப்பீங்க. அவ்வளோ மோசமா இருக்கும் ஜேர்னலிசம். கார்த்திக் கோவிச்சுக்காதீங்க, அவ்வளோ மோசம். இன்னைக்கு அதே ஜேர்னலிஸ்ட் அதே எழுதிட்டு இருக்காங்க. அதுதான் வேடிக்கை. ஸோ அப்போ நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லும் போது இதை கடந்து வேற ஒரு விஷயத்தை நீங்க பிலீவ் பண்ணனா உங்களுக்கு என்ன தேவை? கன்விக்ஷன் தேவை. அந்த கன்விக்ஷன் இல்லாதனால தான் இவ்வளவு ஏர்னிங் கேப்பபிலிட்டிஸ், இவ்வளவு ப்ரொஃபஷனல் கேப்பபிலிட்டி, இவ்வளவு சேவிங் கேப்பபிலிட்டி, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருந்தும் நீங்க என்ன ஆக முடியும்னு நீங்க ஆக்சுவலா யோசிக்க ஆரம்பிக்கல. யூ டோன்ட் ஈவன் நோ வாட் யூ கேன் பிகம் ஃபைனான்ஷியலி. இது தெரியாதனால நீங்க எதுலையுமே நீடிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு ஃபண்டை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு இடத்துல போவாங்க, இன்னைக்கு ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தர் சொன்னான்னு எல்லா பணத்தையும் கொண்டு போய் பாண்டில் போடுவாங்க, அதுக்கப்புறம் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வந்து இண்டெக்ஸிங் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் சொன்னான்னு. அப்புறம் இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் பக்கம் போவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல போய் எதையோ ஒன்று கத்துக்கிறேன்னுவாங்க. இப்படி கான்ஸ்டன்சி இல்லாமல் நிலையாமையிலேயே பல பேர் தங்களுடைய டைரக்ஷனை இழந்துடுறாங்க. இதுல டைரக்ஷன் மாத்திரம் இழக்கிறது இல்லை, நேரம், கால அவகாசம். பீக் ஏர்னிங் ஃபேஸ்ல இதை பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒருத்தன் தன்னுடைய பீக் ஏர்னிங் ஃபேஸ்ல லைஃப்ல இதை பண்ணா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சரி, பீக் ஏர்னிங் ஃபேஸுங்கிறது என்ன அப்படின்னு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 40 வயதை நெருங்கும் போது ஒருத்தருடைய பீக் ஏர்னிங் ஃபேஸ் ஆரம்பிச்சிருது. அங்கிருந்து ஒரு 10 வருடம் 12 வருடத்துக்கு அவங்க வந்து நல்ல ஹை ஏர்னிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. ஐநோ உடனே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை எடுத்து நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. பட் பொதுவாக சொல்றேன், பீக் ஏர்னிங் ஃபேஸ் வந்து ஒருத்தருக்கு 40 வயதை நெருங்கும் போது துவங்குகிறது. 10லேருந்து 15 வருஷம் இருக்க போகுது. இந்த பீக் ஏர்னிங் ஃபேஸ் இருக்கும்போது என்ன நடக்குதுனாக்கா, உங்களுக்கு சேவிங் பொட்டன்ஷியல் எக்ஸ்போனென்ஷியலாக கூடுது. எல்லா பொறுப்புகளையும் அந்த அந்த ஃபேஸில் தான் நீங்கள் பண்ணுவீங்க, பசங்களை படிக்க வைப்பீங்க, எல்லாம் நடக்கும். ஆனாலும் உங்களால் நல்லா சேவ் பண்ண முடியும். பிகாஸ் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் மோர். உங்கள் லைஃப் ஸ்டைல் காஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களால் நல்ல சேவிங்கை பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் உங்களுக்கு அந்த நேரத்தில் அமையுது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கிளியராக நம்ம கேப்பபிலிட்டி என்ன, நம்ம கெப்பாசிட்டி என்ன, நமக்கு எப்படி இருக்கணும் கன்விக்ஷன், நம்ம எப்படி நிலைக்கணுன்றதுல ஃபிக்ஸேட் ஆகிடணும், செட் ஆகிடணும். அப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது எப்படி நம்மளுடைய முதலீட்டில் வேகமாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பயணிப்பது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும். இப்போ நான் இன்வெஸ்டராக 21வது வயதுலேருந்து நான் இருக்கேன். என்னுடைய 40th இயர் வரும்போது ஒரு மைல்ஸ்டோன் நான் வந்திருக்கேன். அது பெரிய மைல்ஸ்டோனாக நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து நம்ம மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அது எதனாலனாக்கா இது எல்லாம் டிக்காச்சு. இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுங்கிறது ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியாது, நமக்கு எங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே வீக்னஸ் இருக்குது, எதை தவிர்க்க வேண்டும், எதில் அதிக நாட்டம் கவனம் செலுத்த வேண்டும், இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருது. புரிஞ்சா அந்த இடத்துல மட்டும்தான் நிற்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. நோ டிஸ்ட்ராக்ஷன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து லைஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு புதிய வேகத்தை கொண்டு வர்றோம். ஏன்னா தெளிவும் தீர்மானமும் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது, நம்ம செய்கிற விஷயத்தை கரெக்டாக பண்ணும்போது அதில் எந்த என்ன சொல்கிறது பிசிறு இருக்காது. நீங்கள் வந்து போயிட்டே இருப்பீங்க. அப்போ யூர் ஏபிள் டு கெயின் ஸ்பீட். இமேஜின், நீங்கள் நிறைய சேவ் பண்ணுறீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுது, டவுட்ஸ் எல்லாம் இல்லை, கரெக்டான அசட் கிளாஸில் போய்கிட்டே இருக்கீங்க. 10-15 வருஷம், 10 வருஷம் பண்ணாலே இட் கேன் பி அ பிக் டிஃபரன்ஷியேட்டர். அப்போ அது உங்களுக்கு வேகத்தை கொடுக்கிறது. அதுதான் ஆக்சலரேட்டர்.
என்ன பொறுத்த வரைக்கும் 40s has to be an accelerator for every person who is in a profession, business. எதுல இருந்தாலும் நீங்க 40sல ஆக்சிலரேட் பண்ணணும். அப்போ 50 வந்துட்டேன் சார், எனக்கெல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு காலகட்டத்தில் விட்டவர்கள் அதை அடுத்த காலகட்டத்தில் பிடிச்சுதான் ஆகணும். தட் இஸ் லைஃப். பட் மேபி உங்க லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறிடும். அப்போ சில விஷயங்கள் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாது. என்ன முடியுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த 4 C's படி நீங்க உங்களை கரெக்டான இடத்துல பொறுத்திக்கிட்டு அங்கேருந்து வேகமாக போகணும். ஸோ இந்த ஆக்சலரேட்டருங்கிறது கிளாரிட்டியோட இயங்கக்கூடிய ஒரு மனநிலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 40 to 50 ஒரு ஆக்சலரேட்டர் பண்ணேன், 50 to 60 அடுத்த ஆக்சலரேட்டர் பண்ணேன். 2 டெக்கேட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும். ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லையும் நீங்கள் வந்து எப்படி உங்களை வேகப்படுத்திக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம்தான். நம்ம பண்ணுறதில்லை. பிகாஸ் நம்ம வி ஆர் டோட்டலி டிஸ்ட்ராக்டட் பை so many things. ஸோ எவ்வளோ நாள் சார் ஆகும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, தட் இஸ் லெட் அஸ் சே நீங்கள் 1 கோடிக்கு வரீங்க, அங்கேருந்து 10 கோடிக்கு வரீங்க, அங்கேருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, அதுவும் வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் எனக்கு 100 கோடி போகணும் சார். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும் நமக்கு. பண்ண முடியும், யாரும் பண்ண முடியும். இதில் ஒன்றும் தேர் இஸ் நோ எக்ஸ்க்ளூஷன். எல்லோருக்குமானது தான் இந்த ஃபீல்டு. காம்பவுண்டிங் இஸ் ஃபார் எவ்ரிபடி, இட் இஸ் நாட் ஃபார் ஒன்லி ஒன் செக்ஷன் ஆஃப் பீப்புள். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 3-4 மார்க்கெட் சைக்கிள் இருக்கணும். 15லேருந்து 20 வருஷம் இருக்கணும். இப்போ நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, 40ல் நீங்கள் வந்து வேகம் பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு காம்பவுண்டிங் அடுத்த 10-15 வருஷத்தில் உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போயிடும்னு சொன்னேன். இப்போ அதை இந்த ஃபர்ஸ்ட் ரிமார்க்கோட பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட், நீங்கள் மார்க்கெட்டை ஒவ்வொரு சைக்கிள்லையும் பீட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸை பீட் பண்ண முடியாதுன்னு ஒருத்தன் நம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் எங்கே பண்ண போகிறேன், எவனாலையும் பண்ண முடியாது, அதனால நான் வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணவே ட்ரை பண்ண போகிறது இல்லை, இண்டெக்ஸோட ரிட்டர்ன் நான் எடுக்க போகிறேன்னு ஒருத்தன் நம்பிட்டான்னாக்கா அவன் ஆடவே இல்லை. இஸ் நாட் இன் த கேம், இஸ் அ ஸ்பெக்டேட்டர். ஸோ யூ ஹாவ் டு பீட் த மார்க்கெட் இன் எவ்ரி மார்க்கெட் சைக்கிள். இதில் இந்த பீட்டிங்ன்றது எப்படி பார்க்குறாங்க, நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் என்ன சார் இது, இந்த 1 மந்த்தா 1 இயர் 2 இயர்ஸாக ரிட்டர்ன் நல்லா இல்லை, 1 இயராக ரிட்டர்ன் நல்லா இல்லை, இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், பல தருணங்களில் ஒரு உச்சத்தில் இருந்து நம்ம வந்து 40-50% கீழே வந்திருக்கோம், அங்கேருந்து 10 மடங்கு மேலே போயிருக்கோம். இங்கே வந்து 0 ரிட்டர்னே பீப்புளால் டைஜஸ்ட் பண்ண முடியல, இவங்க எப்படி மார்க்கெட்டை பீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. 90 விழுக்காடு முதலீட்டாளர்கள் இப்படி தான் இருக்காங்க. இவங்களை வந்து கீ கொடுக்கறதுக்கு ஒரு மீடியா இருக்கு. இவன் பண்ணல, அவன் பண்ணல. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், இன்னைக்கு இவ்வளவு ஃபைனான்சியல் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களே, ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எழுதுறாங்க, நல்ல ஃபண்ட் மேனேஜரை பற்றியும். இது இப்போ இல்லை, இது நடந்துட்டு இருக்கு, 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு, இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஏன் நடக்கிறது இல்லை தெரியுமா? நான் சொல்றேன். இன்வெஸ்டர் தப்பான நேரத்தில் பணத்தை ஃபண்ட் மேனேஜருக்கு கொடுப்பான். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அவன் தப்பான நேரத்தில் பணத்தை கொடுக்கும்போது இவங்க அது தப்புன்னு எழுதவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு எந்த ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்கான், இன்னைக்கு எஸ்ஐபி மிட் கேப் ஸ்மால் கேப்ல தான் போகுது, இது தப்புன்னு எவனாவது ஒருத்தர் எழுதியிருக்கானா பாருங்க? கிடையாது. தப்பு நடக்கும்போது சும்மா இருந்துருவாங்க. இந்த பணம் வந்தவொடனே அவன் என்ன பண்ணுவான், வேற வழி இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேடிக்கையா பார்க்க முடியும். ஹேஸ் டு இன்வெஸ்ட் த மணி, இஃப் யூ கிவ் ஹிம் த மணி ஹேஸ் டு இன்வெஸ்ட். ஆனால் தப்பு யாரோடது? அவருடையதாயிடுது. இப்போ நீங்க மார்ச்சில் போய் நகை கடையில் போய் நகை வாங்குறீங்க, இன்னைக்கு 30% டவுன். யாராவது நகை கடைக்காரனை திட்டுறீங்களா? இல்லை இல்லை. அந்த நேரத்தில் போய் நீங்கள் வாங்கினா லாஸ்ட் தான் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. கோல்டில் எங்கள் ETF 50,000 கோடி, சில்வரில் 50,000 கோடி. நான் நினச்சிக்கிட்டேன் இந்த 1 லட்சம் கோடியில் நிச்சயமாக 30,000 கோடி அவுட் இந்த வருஷம். ஆல்ரெடி நடந்துருச்சு. யாரை பிளேம் பண்ணுவீங்க? ஸோ நம்ம பணத்தை எங்கே போடுறோங்கிறதுக்கு நாம தான் பொறுப்பெடுத்துக்கணும். தேர் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை பண்ணி, நீங்கள் பணத்தை கொடுத்தா தே வில் அட்மினிஸ்ட்ரேட். கீழே வரும்போது கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இல்லைனாக்கா எப்படி மேலே இருக்கும்போது லாபம் வரும்? மேலே வரும்போது தான் நான் கொடுப்பேன், ஆனால் எனக்கு லாபம் வரணும். எப்படி நடக்கும்? இந்த அடிப்படையே நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கலனாக்கா யூ வில் நெவர் பீட் த மார்க்கெட் இன் எவ்ரி சைக்கிள். அண்ட் எந்த மார்க்கெட் சைக்கிளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் யோசிச்சு பார்க்கறது, கடந்த ஒரு 20 வருஷத்துல நான் ஒரு நாளில் கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்ததில்லை. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய பிளான்ட்ல மெயின்டெனன்ஸ் மாதிரி. ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ல ஒரு பொசிஷனை வந்து ட்வீக் பண்ணிக்கிட்டே இருப்போம் டெய்லி.
அது அந்த வேலை மட்டும் நடந்துட்டு இருக்கும், வேற ஒன்றும் நடக்காது, மற்றதெல்லாம் அப்படியே சும்மா இருக்கும். ஸோ எந்த மார்க்கெட் சைக்கிளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே போல் யூ கேனாட் கோ ராங் இன் எனி மார்க்கெட். உங்களுக்கு காம்பவுண்டிங் உங்களை பீட் பண்ணனா நீங்கள் வந்து யூ கேனாட் டேக், அதான் நான் சொல்கிறேனே, தப்பான ஒரு இடத்துல போய் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு மார்ச்சில் சில்வரை வாங்கினவனுக்கு யூ கேனாட் கோ ராங். இதில் வந்து நான் கோல்டை வாங்க சொன்னேன், சில்வரை வாங்க சொல்லலை, இதெல்லாம் வேற ஆர்குமெண்ட். ரெண்டுமே தானே விழுது, இதில் எது விழுந்தா என்ன, இதில் என்ன ஈகோ? You cannot, if you go wrong in both. You are not gone right in either, right? And கடைசி பாயிண்ட், நான் என்ன பொறுத்த மட்டும், if you want to really become big, be very precise where you put your money. கன்விக்ஷனோட போடணும். இப்போ அவங்க 2 ஃபண்ட் மேனேஜர்ஸ் பேசினாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நிறையா ஒரு ரெஜி சார் ரொம்ப நல்லா பண்ணார், கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார், என்ன வேல்யூ க்ரோத்து. இது நான் வந்து வந்த நாள்லேருந்து நல்ல காலம் அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல. இதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, அது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கெட்ட வார்த்தை, அதுக்கு பேர் மொமெண்டம். அது என்ன தெரியுமா? 100 பேர் முட்டாள்தனமா ஓடினா நம்மளும் 101 அவன் பின்னாடி ஓடணும், அதுதான் மொமெண்டம். 1,00,000 பேர் ஓடினா நம்மளும் ஓடணும் பின்னாடி. பட் there is no guarantee that you will be right. When you are wrong, you are horribly wrong. So you have to be very precise where you put your money. ஏன்னா சிம்பிளா சொல்றேங்க, if you permanently lose capital, whether it could be a deposit you put in some company, blade company, it could be a bond you put in Yes Bank, it could be anything. If you lose permanent capital, அது உங்களோட காம்பவுண்டிங்கை கம்ப்ளீட்டாக அழிச்சிரும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி ப்ரிசைஸ் இன் வேர் யூ புட் யுவர் மணி அண்ட் யூ கேனாட் அஃபோர்ட் டு கோ ராங். தப்பே நடக்கக்கூடாது. டெம்பரரியாக கீழே வரலாம், அப்புறம் மேலே போகணும். ஆனால் தப்புங்கிறது இட்ஸ் ஃபைனைட், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரெமெடியே கிடையாது. ஸோ இப்போ தான் வரோம் என்ன, இப்போ ஓகே தப்பு நடக்கக்கூடாது, நிறைய ப்ரீச் பண்ணியாச்சு. ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன அவசியம், இந்த தப்பு நடக்காமல் எப்படி இருக்க முடியும், எப்படி தப்பு நடக்காத ஒரு முதலீட்டை நம்ம எப்படி கொண்டு வருது? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஒருத்தனுடைய லைஃப்பில் எப்போ ஏதாவது ஒரு தப்பு நடக்கும், ஆனால் அடிக்கடி நடக்கக்கூடாது. என்னைக்கோ ஒன்று நடக்கும், அது வந்து நமக்கு இட்ஸ் லைக் சூடு போட்டுக்கிற மாதிரி, அந்த சூடு நமக்கு வந்து மறக்கவே கூடாது. ஓகே, ஸோ அப்படி நடக்காமல் இருக்கணும்னாக்கா நம்மளுடைய மைக்ரோ மார்க்கெட் கேம் அதுதான் ரொம்ப முக்கியம். மைக்ரோ மார்க்கெட் கேம்னா எந்த சொத்து வகையில் பணம் போடுறோம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சில் நம்ம இருக்கோம், அதில் தான் வேல்யூ, க்ரோத்து, மொமெண்டம் எல்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் க்ரோத்தை சேஸ் பண்ணுறது ரிஸ்கி. ஏன்னா the premium you are paying for growth will not be justified by the market. இந்த ப்ரீமியம் பே பண்ணி இதில் பெரிய க்ரோத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ யூ ஹாவ் டு சூஸ் வேல்யூ ஆஸ் அன் அப்ரோச். அசட் அலோகேஷன் என்னை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் வேல்யூ இல்லை, சுத்தமாக இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் உலகம் பூரா ஏறப்போகுது. அப்போ டெட்லேயே நீங்கள் காஷியஸாக தான் இருக்கணும். யூ கேன் ஒன்லி யூஸ் வெரி வெரி ஷார்ட் டியூரேஷன் டெட். அப்போ இருக்கிற ஒரே இடம் வேல்யூ எங்கே இருக்குன்னா ஈக்விட்டி. ஈக்விட்டிலேயும் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் தான் இன்றைக்கி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. நான் கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் போன வாரம், இட் இஸ் அ ஃப்ரீ ஹிட் மோமெண்ட் இன் வேல்யூ இன்வெஸ்டிங் சொன்னேன். ஃப்ரீ ஹிட்னா அவங்க எல்லாம் ஐபிஎல் பார்க்குறீங்க, அடித்து கேட்ச் பிடிச்சாலும் நீங்கள் அவுட் ஆக மாட்டீங்க, சுற்றி அடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வேல்யூ இன்வெஸ்டிங் இருக்குது. அண்ட் வெற்றி இந்த மைக்ரோ மார்க்கெட் கேமை எப்படி ஆடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னைக்கு வேல்யூ இருக்கும், நாளைக்கு க்ரோத் வரும்போது என்ன சொல்லுவான், நோ பி ரேஷியோ ஷுட் எக்ஸ்பேண்ட். அதுதானே நடக்குது. ஸோ அது எப்படி நமக்கு வெற்றியாக மாறும்னாக்கா, எங்கே எவ்வளவு எப்படி நம்ம கேபிட்டல் அலோகேட் பண்ணுறோம், பணத்தை எங்கே போடுறோங்கிறத பொறுத்து இருக்கு. கண்மூடித்தனமாக லாஸ்ட் இயர் கோல்டு நல்லா இருந்தது, தங்கத்தில் போட்டால் பணம் வீணாக போகாது, இந்த லாஜிக்கெல்லாம் சொன்னாக்கா 2012 2024 வரைக்கும் டாலர் மதிப்பில் தங்கம் என்ன பண்ணிச்சுன்னு தயவு செஞ்சு திரும்பி போய் பாருங்கள். ஸோ இந்த மைக்ரோ மார்க்கெட் கேம் நீங்கள் என்ன ஆடுறீங்க அதுதான் முக்கியம். ஊர் என்ன ஆடுதுங்கிறத பற்றி நம்ம கவலையே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், தட்ஸ் த ஒன்லி திங் தட் மேட்டர்ஸ். வெல்த் பில்டிங் வந்து ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் நினச்சிங்க, ரொம்ப பெரிய பில்டிங். அதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச் தான் பொருளாதாரத்தை சரியாக புரிஞ்சுக்கிறது. பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ளீஸ் பி வெரி கிளியர். தமிழ்நாடை பொறுத்த மட்டும், நம்ம சமூகத்தை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பயங்கர குளறுபடி. ஒரு பக்கம் நல்ல ஸ்வீட் பண்ணுறோம், சக்கரை பொங்கல், இன்னொரு பக்கம் வெண்பொங்கல் பண்ணுறோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். இது ரெண்டும் உயர்ந்தது தான், அது மிக்ஸ் பண்ண முடியாது. அரசியல் ஒரு பக்கம், அது வெண்பொங்கல்னு வச்சிங்க. பட் எக்கானமி இஸ் லைக் சக்கரை பொங்கல், யூ கேனாட் மிக்ஸ் த டூ. ரெண்டும் பொங்கல் தானேங்காதீங்க. ஸோ யூ ஹேவ் டு கீப் இட் செப்பரேட்லி.
அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கானமி ரொம்ப கிளியராக இருக்கணும். அதுதான் டாப் டவுன் அப்ரோச்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பணத்தை எங்கே போடுறீங்கன்றது பாட்டம் அப் அப்ரோச். எந்த துறையில் போடலாம், இப்போ எங்கே போட்டால் லாஸ் வராது அப்படிங்கிறது பாட்டம் அப் அப்ரோச். இது ரெண்டும் ஒன்று சப்போர்ட் பண்ணும். அந்த சப்போர்ட்டை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டு வருதுங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருக்குமே சேலஞ்ச். அதுவும் அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு இந்த சேலஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மைண்ட் செட்டை பில்ட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் எக்கனாமிக் இஷ்யூஸ், இதெல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். எக்கனாமிக் இஷ்யூ தனியாக பார்க்குறேன். எக்கனாமிக் இஷ்யூ இதுதான், இதுக்கு இந்த வேல்யூவேஷன் கொடுக்கலாம், இதனால இந்த கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ எப்போவுமே ஸ்கேல் அப் பண்ணோம், பெருசாக ஆக்கணும்னாக்கா டாப் டவுன் அப்ரோச்சை அப்ளை பண்ணியே ஆகணும். ஆனால் பாட்டம் அப் அப்ரோச்சில் தான் கேப்ஸ் தெரியும். ஓகே, இன்னைக்கு ஐடி வந்து 14 PE இருக்கா, இந்த இடத்துல டவுன் சைடு என்னவா இருந்தாலும் ஐ எம் ப்ரொடெக்டட். ஐ எம் பையிங் அன் இண்டஸ்ட்ரி லைக் அ பாண்ட். ஐ எம் நாட் பேயிங் ஃபார் ஈக்விட்டி ப்ரீமியம். அப்போ அந்த இடத்துல பண்ணலாமா யோசிக்கலாம். ஸோ பாட்டம் அப் அப்ரோச்சில் உங்களுக்கு கேப்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே, அந்த கேப்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல போய் நம்ம பணத்தை போடணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். திங்க் டாப் டவுன், ஆக்ட் பாட்டம் அப். ஸோ இது ரெண்டும் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் வியூ இருக்கக்கூடாது, இல்லை எக்கனாமிக் பயசஸ் இருக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லலை. அதை கரெக்டாக எப்படி சேனல் பண்ணுன்றதை ஒரு முதலீட்டாளனும் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில் டு தட். அதை எப்படி நம்ம லைஃபுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். எனக்கு பிடிக்காத ஒரு அரசியல் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு 10 வருஷம். அந்த 10 வருஷம் நான் வந்து அந்த அரசியலை கடந்து நான் வளர்ந்தேங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். சுத்தமாக பிடிக்காத ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும்போது அப்போதான் என்னோட வளர்ச்சி அதிகமாக இருக்கு. ஸோ அது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் நாட் மிக்ஸ் யுவர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ யூ மஸ்ட் திங்க் டாப் டவுன், ஆக்ட் பாட்டம் அப். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய வகையில் பார்க்கணும். இதுதான் ஸ்கேலிங் அப்புக்கான பிளே புக். அப்போ தான் நீங்கள் வந்து எந்த நேரத்தில் நிறைய பணத்தை போட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ வளர்க்கணுமோ, எந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணுமோ, அந்த நேரத்தில் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ புல் மார்க்கெட் வரும், பேர் மார்க்கெட் வரும், எல்லா விதமான சந்தை சூழ்நிலையிலையும் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது, எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். ஒரு புல் மார்க்கெட்டில் கூட நீங்கள் வந்து எங்கே மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணதோ அந்த இடத்த விட்டுட்டு யாருமே இன்வெஸ்ட் பண்ணாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு பேர் மார்க்கெட் வரும்போது நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடம் தான் முதல்ல மீண்டு வரும். அப்போ மார்க்கெட் எங்கே ரொம்ப பேரிஷாக இருக்கும் அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தனுக்கு தைரியம் வரணும். அப்போ அதுக்கு கன்விக்ஷன் தேவை. அந்த இடத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், புரிதல் இருக்கணும், ஆழமான ஒரு பிடிப்பு இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு அமையும். அண்ட் எக்ஸசிவ் ஷார்ட் டேர்ம் பேரிஷ்னஸ், ரொம்ப ஓவராக ஒரு நெகட்டிவிட்டி ஒரு ஷார்ட் டேர்மில் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் பணம் போட்டால் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டிவியில் வர அத்தனை பேரும் சொல்லுவான், ட்விட்டரில் அத்தனை பேரும் சொல்லுவான், வாட்ஸ்அப்பில் வரும், எல்லா இடத்துலையும் ஒரு ஷார்ட் டேர்ம் பேரிஷ்னஸ் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ திஸ் ஹவ் யூ இன்வெஸ்ட் அக்ராஸ் மார்க்கெட்ஸ். லாஸ்ட்டாக ஏன் வந்து ஒருத்தனுடைய ஸ்கேலிங் அப், பில்டிங் பிக்குக்கு என்னெல்லாம் தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பான நேரத்தில் ஒரு சொத்தை வாங்குறது, ஒரே தவறான சொத்து வகையில் அதிக பணத்தை போடுறது. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, என்னை பொறுத்த வரைக்கும் 100 சவரனுக்கு மேலே கோல்டு சேர்க்கக்கூடாது. இட்ஸ் பேட் அலோகேஷன் ஆஃப் கேபிட்டல். நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க, ஒய்ஃபை கேட்பேன் எவ்வளோமா கோல்டு, 850 கிராம்ஸ் இருக்குது சார், போகிறோமா இதுக்கு மேலே வாங்காதீங்கன்னு. இல்லை சார் அவங்க மறுபடியும் ஏறுமே உங்களுக்கு. அப்போ அசட் அலோகேஷன் அந்த இடத்துல தோற்றுரும். டூ மச் மணி இந்த ராங் அசெட் போடக்கூடாது. அப்புறம் டூ மச் மணி இந்த ராங் அசெட் அட் த ராங் டைம். மார்ச் மாதம் நகை கடைக்கு போனவங்க, இந்த வருஷம் நகை கடைக்கு போனவங்க அத்தனை பேருமே நிலை கண்ணாடியில் தங்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். சம்திங் ராங் வித் யூ. அண்ட் நாட் சூசிங் சேஃப்டி ஆஃப்டர் சக்ஸஸ். பணம் பண்ணவனே அது ஒரு விதமான ஒரு போதை. அது வந்து எல்லா போதைக்கும் மேலே ஒரு போதை, உச்ச போதை. நான் சொன்னேன் ஏறிடுச்சு, எனக்கு இப்போ புதுசாக ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னெல்லாமோ சொல்லுவாங்க பீப்புள். ஸோ சக்ஸஸ்க்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சேஃப்டி சூஸ் பண்ணலாம், நீங்கள் காலி. இன்றைக்கி ஒரு பையன் என்கிட்ட வந்து காமிச்சான், ஃபுல்லாக செமிகண்டக்டர் போர்ட்ஃபோலியோ, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். நான் சொன்னேன், நீ இந்த பணத்தை காப்பாற்றுவான், அவங்க அம்மாவோட ரிட்டைர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ தேர் ஆர் பிரைட் யங் பாய்ஸ். நான் சொன்னேன் எல்லாம் நல்லா இருக்குப்பா, இங்கே காப்பாற்றிக்கோ அப்படின்னு. சரின்ட்டு போனான். எனக்கு ஓரளவுக்கு சரி பேசினதுக்கு ஏதோ எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இந்த தப்பு பண்ணால் அதை விற்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்குது. ரெஃப்யூசிங் டு செல் பேட் அசெட்ஸ். என்னை பொறுத்த மட்டும் தப்பு வந்தால் அந்த வழியை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். யூ ஹேவ் டு கெட் அவுட். உட்காந்துருந்தா ஒன்றுமே நடக்காது. அண்ட் கெட்டிங் த அசெட் மிக்ஸ் ஆல் ராங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இப்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. இத்தனை நேரம் இப்போ நான் பேசினாலே நான் கோல்டு சில்வர் பற்றிலாம் சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஓகே, இந்த ஆளுக்கு வந்து கோல்டு சில்வர்லாம் பிடிக்காது போல இருக்கு, ஹீ இஸ் எகெயின்ஸ்ட் கோல்டு சில்வர், இவர் வந்து ஒரு ஈக்விட்டிக்கு வந்து பயாஸ்டு அப்படிலாம் நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2025 வரைக்கும் சில்வரை வாங்குன்னு அத்தனை பேரை கேட்டேன் நான். கோல்டை வாங்குங்கன்னு நிறைய பேரை சொன்னேன். இந்த மார்ச்சில் எல்லாத்தையும் வித்துருன்னு. ஸோ அந்த ஏன் பண்ண சொன்னோம்? நமக்கு ஒன்றும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடையாது எந்த அசட் மேலேயும். இந்த அசட் கிளாஸ் தன் வேலையை முடிச்சிருச்சு, இதுக்கு மேலே அந்த அசட் கிளாஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இன்னைக்கு அசட் மிக்ஸை மாற்றி ஆகணும். அப்போ எப்போ எல்லா நேரத்துலையும் அசட் மிக்ஸ் கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தேவை முதலீட்டாள்னா. அது எனக்காக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த அசட் மிக்ஸை கரெக்டாக வைக்கிறதுங்கிறதுக்கான முக்கியத்துவம் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது, இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப குறைவாகப்படுது. பில்டிங் பிக் அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி 1 கோடிங்கிறது ஒருத்தருக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் பேஸ் கேம்ப் மாதிரி. அங்கேருந்து நீங்கள் 10 crore போகணும், அங்கேருந்து 100 crore போகலாம், அதுக்கும் மேலே ஒரு 0 போடலாம். ஒன்றும் யாரையும் தடுக்கலை. பட் அது நடக்கணும்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் உங்கள் லைஃப்பில் செய்ய வேண்டிய பணியை செஞ்சு ஆகணும். எவ்வளோ நாளைக்கு? 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துக்கு. இப்போ எனக்கு என் லைஃப்பில் காம்பவுண்டிங் 36 வருஷம் வேலை பண்ணியிருக்கு. ஸோ லாங்கர் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, பெட்டர் ரிசல்ட்ஸ் யூ வில் கெட். நீங்கள் நினைக்காத ஒரு இடத்துல போய் நிற்பீங்க. இப்போ நான் இங்கே நிற்கிற மாதிரி நீங்கள் எங்கே போவோன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதை விட ஒரு பல மடங்கு அதிகமான ஒரு இடத்துல போய் நிற்பீங்க. ஆனால் அது நடக்கணும்னா நீங்கள் உங்களை நெறிப்படுத்திக்கணும். இது ஹாபி கிடையாது, இது வீர விளையாட்டு கிடையாது, இது ஈகோ கேம் கிடையாது, இது ஒரு டிசிப்ளின். இன்வெஸ்டிங் இஸ் அ டிசிப்ளின். அப்போ அந்த டிசிப்ளின்ற வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பில்டிங் பிக் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். பொறுமையாக இந்த ட்ரை சப்ஜெக்ட் கேட்டதுக்கு நன்றி. I now request Mr. Srivatsa and Mr. Reggie Thomas to please come to the stage to honor our guest Shyam sir. Thank you everyone.